உபவாச ஜீவியத்தை குறித்து நம்மளோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எதற்காக உபவாசம்? உபவாசத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கையில்? ஏன் உபவாசிக்க வேண்டும்? உபவாசத்தை அவசியமா? வேதத்தின் அடிப்படையில் நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சரி தியானிக்க போகிறோம். அனைவரும் நினைக்கிறாங்க, கட்டாயம் உபவாசிக்கணுமா? கட்டாயம் உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சுகமாக தங்கியிருக்கும்படியாய், நன்மைகளை கத்தெடுத்து பெற்றுக் கொள்ளும்படியாய், பல வாசல் திறக்கும்படியாய் கட்டாயம் உபவாசித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரர் முகத்தை வாட பண்ணுகிறார்கள். மாயக்காரர், ஏமாற்றுகிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் உபவாசம் முகத்தை வாட பண்ணுகிறார்கள். நீங்கள், இயேசு சொன்னார், என் பிள்ளைகளாய் நீங்கள் உபவாசிக்கும் போது இந்த மாயக்காரர் அவங்க மாய்மாலம் செய்றவங்க, அவங்க ஒரு நேரம் சாப்பாடு மாற்றி வைத்துட்டு உபவாசம் பண்ணும்போது முகத்தை வாட பண்ணி சோர்ந்து போற மாதிரி, ஐயோ உபவாசம். கர்த்தர் சொன்னார், நீங்க அப்படி மாயக்காரன், மாய்மாலம் உபவாசிக்கிறான். ஆனால் இயேசு சொன்னார், அடுத்த வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா குளிச்சு முகத்தை கழுவி பவுடர் போட்டு சீப்பெல்லாம் சீவி ஜம்முன்னு அப்படி எடுத்து இங்க வரும்போது எங்க போறீங்க? உபவாசம் கூட கத்து பேச போறோம். ஹல்லேலூயா. கத்து சொல்றார், அப்படி தங்கள் பலனை அடைந்தாச்சு. தின்னுட்டு இருக்கிறவன் உடம்பு சரியாகும்படியாக சில விரதங்கள் இருக்கிறாங்க, சட்னி சரியாக முடியாது. அவன் பலனாதான். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தோ உடம்பு நல்ல ரத்த ஓட்டம்லாம் புஷ்டம் உண்டான். அதுக்காக அவன் பட்டி கிடக்கிறான். ஆனா நீயோ கர்த்தருடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்பட வேண்டாம், மற்ற மனுஷன் பார்க்க வேண்டாம். அப்ப நீங்க சாப்பிடாம வரும்போது, உபவாசத்தை எடுத்து வரும்போது முகத்தை இழைச்சணுமா, தலைக்கு நல்லா எண்ணெய் பூசி டீசெண்டா குளிச்சு எடுத்து முகத்தை ஃப்ரெஷ்ஷா கழுவி நீங்க மகாராணி மாதிரி வரணும். இந்த மத்திய 6வது அதிகாரத்தில் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் உபவாசத்தில் இருக்க வேண்டும் தெளிவா சொல்லுகிறேன். உபவாசம் செய்ய வேண்டியது வெளியரங்கமாக 4 பேருக்கு தெரிய மாதிரி அப்படி சொன்னா எதுவுமே நடக்காது. நீ கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தரை விசுவாசிகளா இருந்தால் உடனே ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கரணம் தெரிய ஆண்டவர் மயப்படுதான். மனுஷர் காணும்படியா இந்த காரியங்கள் செய்யாதபடி அந்த ரங்கத்திலே பிதாவை நோக்கி நானும் நீங்களும். வேதத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசித்தார்களா, நன்மை பெற்றுக் கொண்டார்களா? உபவாச ஜீவித முன்மாதிரி எஸ்தர் ராஜாத்தி தன் தாதிமாரோடு 3 நாட்கள் உபவாசித்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தி தன் தாதிமாரோட 3 நாட்கள் உபவாசம் இருந்தார். தாவீது ராஜா 7 நாட்கள் உபவாசம் இருந்தார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14 23 வரை 7 நாட்கள் தாவீது உபவாசம் இருந்தார். பவுல் கப்பல் பயணத்திலே இருந்தபோது 260 சேர்ந்து 14 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 21 24 வசனம். தானியேலும் என்றால் 21 நாட்கள் உபவாசம் இருந்தார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3-13 வரை. எலியா 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7-18 வரை. யோசுவா 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். யாத்ராமம் 24ஆம் அதிகாரம் 13-18 வரை, 32ஆம் அதிகாரம் 15-17 வரை. இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-12 வரை. மோசே 80 நாட்கள். முதல்ல ஒரு முறை 40 நாட்கள், பின்னாக 2வது ஒரு முறை உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9-18 வரை. அது பிறகு 25ஆம் அதிகாரம் 29 வசனம், அது பிறகு 10-12 வசனங்கள்ல மோசே 40 80 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் இருந்தார்.
ஆமா, இவங்க உபவாசம் இருந்தனால என்ன நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள்? பேதுரு தீர்க்கதரிசி உபவாசம் இருந்தார்களா? இருந்தார். எல்லாருமே உபவாசம் வழியாக கடந்து சென்று விடுறோம். பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்தார்கள், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் இருந்தால் அவரது மக்கள் யாவரும் விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசத்தின் மூலம் எஸ்தர் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். பவுல் 14 நாட்கள் புசியாமல் குடியாமல் இருந்து தன்னோடு இருந்த அனைவரையும் தேவனிடத்திலே கொள்ளை பொருளாக பெற்றுக்கொண்டார். திரும்ப எல்லாரும் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே போன போது கப்பல் சேதத்திலே பவுல் ஆண்டவர் சமுதிரே ஒன்று சாப்பிட கதறினார். அப்பொழுது ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காப்பாற்றினார். தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்து தேவ பிரசன்னத்தையும் பிசாசின் மேலே அதிகாரத்தையும் தானியேல் பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே 40 நாட்கள் உபவாசம் இருந்து 10 கட்டளைகள் தேவ நிபந்தனை அங்கே போகிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிற வல்லமைகளை அவர் இரக்கத்தையும் கிருபைகளையும் பெற்றுக் கொண்டார். கணக்கு ஆண்டு மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் ஒரு 40 நாள் உபவாசம் வந்து மோசே அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே வழி நடத்தி சென்றார். அங்கே அனுப்பிட்டார். கானான் தேசத்துக்கு போத காரணம் மோசே உபவாசம், மக்கள் அல்ல. எலியா 40 நாட்கள் உபவாசம் இல்லாமல் தேவனுடைய பருவத்திலே சென்றடைந்தார். ஒரு நேரம் சாப்பாடோட 40 நாட்டுக்கு ஓடக்கூடிய பெல்லம் கிடைச்சு அப்படியே ஃபாஸ்டிங் இருந்து ஓடிக்கொண்டே இருந்தார். இயேசு 40 நாள் தன்னை இறங்கி வந்த அவதாரமா எடுத்த அந்த சரீரத்திலே 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்ததுன்னா என்ன கிடைத்தது? பரிசுத்தாவியானவர் புறா போல வந்து மேலே அமர்ந்தார். பரலோக வல்லமைகள் அந்த மனுஷ சரீரத்தில், பரலோக வல்லமைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், மருத்துவர் கூட உயிரோடு எழுப்ப அந்த வல்லமை அந்த உபவாசத்திலே இறங்கி வந்தது. கரந்தட்டி ஆண்டவர் மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன் அந்த உபவாசம்? எஸ்தரின் புஸ்தகம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிகண்டையிலே உபவாசத்தை கூறினேன். தேவனுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நானும் தாழ்த்தணும். உபவாசம் இருக்கிறவங்க முகத்துல அன்பு இறங்கி வரணும். உன்னை ஆண்டோட சமூகத்திலே, கர்த்தரோட சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். அன்பின் சொரிமையான அவர் சமூகத்திலே நாம் தாழ்த்த வேண்டும். அவரை போல மாற வேண்டும் சொன்னா அமைதியான மறு உத்தரவு தான் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் பரிசுத்த ஆவியோட வல்லமை உண்மையிலே ஆட்கொள்ளும். இயேசு போல நீங்க காத்திருக்கிற நான் நீங்களும் காண்கிற சகோதரத்தில் காண்கிற சகோதரர் அன்பு கூறாதவளா வள்ளுன்னா எந்த கொண்டாது? ஜென்ம சுவாபம். அப்போ இயேசு சமுத்திரம் இருக்கிற ஜெபிக்கிற நீங்களும் நானும் இயேசு சுவாபத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தங்களை ஆண்டு சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்த்திடும். ஐ ஆம் நத்திங். நான் ஒண்ணும் இல்லை, என் படிப்பு ஒண்ணும் இல்லை, என் பட்டம் ஒண்ணும் இல்லை, என் செல்வம் ஒண்ணும் இல்லை, என் அந்தஸ்து ஒண்ணும் இல்லை, என் ஜாதி ஒண்ணும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார். எலியா தீர்க்கதரிசி மோங்குப்பர் ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடந்தார், தன்னை தாழ்த்தினார். தாவீது ராஜா சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்தார். 3 வான சாஸ்திரி ஆண்டவர் சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாய் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியிருக்கும். 2வது காரியம் நமக்காக, தங்களுக்காக. நீங்கள் உபவாசம் எடுப்பது உங்கள் பிள்ளைகளுக்காக எடுப்பதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை செவிப்படுத்தும், என்னை சரிப்படுத்தும். ஏன் ஜெபம் பர்வதத்தை வந்து எட்ட வேண்டும் என்று சொன்னா நான் சரியாக வேண்டும். நான் அநேக காரியங்களை எவண்டி எனக்கு காரியம், எனக்கு வீடு, எனக்கு பிள்ளை அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப அந்த இடத்துல தாழ்மை வேண்டும். ஆண்டவரே நான் எனக்காக. நீங்க உபவாசம் எடுக்கும்போது முதலாவது சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது உங்களுக்காக தான். ஹல்லேலூயா.
ஆண்டல் சமுதிர தெண்டனிட்டு பணிய வேண்டும். அதற்கு பின்பாக ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. தேவனை தரிசித்து அவர் சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் சொல்வதற்கு கடந்து வந்திருக்கிற உபவாசம். நம்முடைய போராட்டங்கள், நம்ம கண்ணீரையும் நம்முடைய வியாகுலங்களையும் ஆண்டு சபை கொட்டி தீர்க்க முடியாது வருவதுதான் உபவாசம். அந்த இடத்துல கர்த்தர் தரிசனம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக பேச வேண்டும் சொன்னா நம்மை ஆண்டு சம்பத்தை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் ஒன்றும் இல்ல, சுத்த இருதயம் என்ன சிஷ்யம் நிலவரமான ஆவி என்னில் தங்க செய்யும் தாவி சொன்ன மாதிரி அந்த ஜெபத்தை பண்ண. ஆண்டவரே ஒண்ணும் இல்லை, ஐ எம் நத்திங். அந்த இறுதிய சுத்த ஆக ஆக நீ பண்ட ஜெபத்துல கர்த்தர் இறங்கி வந்து விடுவார். கரங்க தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிகண்டையிலே உபவாசத்தை கூறினேன். உங்களுக்காக உபவாசம் எடுக்கிறீங்களா? அது பின்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு லைன்ல போயிட்டு இருப்போம், பரிசுத்தம் சொல்லி. ஆனா பிள்ளை இன்னொரு லைன்ல போய் கொண்டிருப்பாங்க. அப்போ கட்டாயம் ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண அவசியம். அநேக குடும்பங்களில் விசுவாசிகளாக பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளைகள் தறிக்கிட்டு போய் கொண்டிருப்பாங்க. பெற்றோர் ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க, பிள்ளைகள் அப்படியே நரக ஆக்கி நீங்க நேர போகிறவர்களா இருப்பாங்க. வேதம் வெளிப்படுத்தல் இருந்து அதே இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், அப்படி எல்லாம் உங்களுடைய கண்ணீர் துடைப்பார். எல்லாம் பரலோகத்தில் எது கண்ணீர்? நான் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே பரலோகத்தில் எது கண்ணீர்? அங்கே கண்ணீர் இருந்தாதானே தொடப்பீங்க, அது எதுக்கு? பரலோகத்தில் கண்ணீரை வேற ஒரு கண்ணீர் இல்ல, பரலோகத்திலிருந்து அப்படி கீழே பார்க்கும்போது பாதாளம் தெரியும், நரகம் தெரியும். கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பரலோகத்தில் இருப்பாங்க. பிள்ளைகள் நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஐயோ என்று அலறுவார்கள். ஓ, எங்களுக்காக யாராவது ஜெபித்திருந்தால், எங்களுக்காக செயல்பட்டிருந்தால், எங்களுக்கு இயேசுவை சொல்லி தந்திருந்தால் நாங்கள் மனம் அறியிருப்போமே எனக்கு கதகிற அந்த பிள்ளைகளை பார்த்து பெத்த வயிறு துடிக்கும், கண்ணீர் சிந்தும். பெத்த தாயின் தகப்பன் கதறுவார்கள். ஆண்டவருடைய கண்களே அப்படியே கண்ணிலே துடைத்து அவர் செய்து பாவத்தக்கத பலன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கத்தை திருப்பி கொண்டு போ. இதான் பரலோகத்திலே கத்தர் துடைக்கிற கண்ணீர். நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம். ஏலி தன் மக்களுக்காக உபவாசம் இருக்கவில்லை, தன் மக்களுக்காக ஏலி ஆண்டவர் சமூகத்துக்கு போகவில்லை. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை தறிக்கட வைத்தான். ஏலி படதி முறிந்து மரித்தான் சொல்லி வேதம் சொல்லி. நீங்கள் உபாசிக்க மாத்திரமல்ல, பிள்ளைகளை உபாசிக்க செய்யுங்கள். பிள்ளைகள் கர்த்தர் சமூகத்திலே உத்தமமாய் வர வேண்டும். பிள்ளைகளுக்காக உபாசிக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதனை வறுமை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதனை வறுமை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டே போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சம்பத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவருடைய சம்பதம் காத்திருப்பது தான் உபவாசம். சிலர் வீட்டில் உபவாசிச்சுவாங்க. நீங்க உபவாசம் எடுக்க போறீங்க, முதல்ல காப்பி போட்டு வச்சிருங்க. ஆண்டவர் சம்பதம் கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டு காப்பி போட்டு வச்சுருங்க. முதல்ல சாப்பாடு பொங்கி வச்சு, எல்லாம் சாப்பாடு பொங்க வேண்டாம்னு சொல்லல, வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்காக சாப்பாடு பொங்கி வைங்க. அந்த நேரம் போய் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு பொங்க நேரத்தை என்ன செய்யணும்? சாப்பாடு பொங்கணும். காப்பி வைக்கிற நேரத்தை என்ன வைக்கணும்? காப்பி பக்கத்துல இருந்து காப்பி பொங்க வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் தனிமையிலே காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது, எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிகண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சகல பொருட்கள் என்னது? பொருட்கள் நீங்க காலை போட்டுக்க ஒரு பொருள், கழுத்தில் போட்டுக்க ஒரு பொருள்,
வீட்டில் பீரோல வச்சிருக்கீங்களே, அது ஒரு பொருள். நீங்க வச்சிருக்கிற அனிமல்ஸ், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், அவைகள்லாம் ஒரு பொருட்கள். கத்தந்த சொத்து. கோழி கூட ஒழுங்க முட்டை போடணுமா, கத்தர் ஆசைக்கணும். அது உங்க பொருள், சொத்து. தம்முடைய சகல பொருட்களுக்காகவும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உபாசித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அன்னம் ஒரு பொருள் தான், சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அது நல்லபடியா இருக்க வேணுச்சுன்னா நீ உபாசித்து ஜெபிக்கணும். அதுல ஒரு பள்ளி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? கல்யாண வீட்டில் எந்த வீட்டு எங்கேயுமே அவர் தந்த ஆகாரத்திற்காக நன்றி சொல்லும் போது இந்த ஆகாரத்தில் விஷம் முறிந்து போகும். சாவுக்கு எதுவான ஒன்று எது அறிந்தாலும் அவர்களை ஒன்று செய்யாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஒரு சின்ன கேக் பீஸ்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த கேக் பீஸை தந்தவனே ஆசைங்க. ஆண்டவரே அவங்கள ஆசைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சகல பொருட்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். அடுத்தது, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதிகண்டையிலே உபவாசத்தை கூறினேன். செவ்வையான வழிகளை தேடுக்கு. செவ்வையான வழிகள் என்னது? தேவனுடைய சித்தம் என்ன? அது நல்லதா கெட்டதா? ஒரு பையனை பார்க்க போயிருக்கு, ஒரு மணமகனை, நல்லதா கெட்டதா? பிள்ளை நல்லபடியா அமையுமா? அதுக்காக உபவாசம். சரி, நல்ல வழி. தேவ சித்தம் அது எப்படி? அந்த வீடு வாங்கினா, அந்த பூமி வாங்கினா ஆசீர்வாதமா இருக்குமா, சாபமா இருக்குமா? சில பூமியை சாபம் இருக்கு பாருங்க. பூமி சபிக்கப்பட்டிருக்கும் சொல்லி வேதத்துல வசனங்கள் இருக்கு. சில பூமியில ஆசீர்வாதம் இருக்காது. அந்த பூமியில நித்தமும் பிரச்சனையும் போராட்டம் தான். அந்த கர்த்தருடைய சமூகத்திலே உபாசம் இருக்கும்போது தேவ சித்தம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே செவியான வழிகளை தேடுவதற்காக ஆண்டோட சமூகத்திலே நாம் உபாசிப்பது அவசியம். ஹல்லேலூயா. எஸ்றா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எங்கள் தேவனிடத்துல, எங்கள் ஆண்டவரிடத்துல, எங்கள் தெய்வத்திடத்தில் தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சமூகத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமூகத்திலே நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாசம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க சொல்லலாம், அப்போ நம்ம எத்தனை நாள் உபாசிக்க வேண்டும்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 to 12 வரைக்கும் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 12 வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தெய்வ நியமம் வாரத்துக்கு 2 தரம் உபாசி. நல்ல கவனிங்க. கர்த்தர் நேசிக்கிற உபாசம் எடுக்கிற பிள்ளைகள் வாரத்துக்கு 2 தரம், 2 times, 2 வேளை உபாசி. அதான் யூத சட்டம், தெய்வ சட்டம். அதான் வாரத்துக்கு 2 வேளையாவது உபாசிக்க வேண்டும். சில உபாசிவாங்க, ஆனா பதில் இருக்காது. ஏன் பதில் கிடைக்கல? உபாசிக்கிறோம், ஏன் பதில் கிடைக்கல? அதையும் சொல்லிட்டேன். ஏசாயின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆனா நீ உபவாசிக்கும் போது கட்டாயம் நம்முடைய வேலைகளை செய்யக்கூடாது. அது ஆண்டவர் சமூகத்தில் ஒரு உகந்த உபவாசம் வராது. அப்ப உபவாசம் செய்யும்போது ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? நான் ஒரு நாள் காலையும் மதியமும் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. காலையும் மதியம் வாசிக்கிறேன். அந்த உபாசனை இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன்? அது டவுட் வரும். காலையில இருந்து காலை சாப்பிடாம அப்படியே இருந்து மத்தியானம் சாப்பிடாம அப்படியே இருந்து
வேதனை அடிப்படை பார்த்து 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஆண்டவர் சம்பளம் காத்திருக்கணும். நீங்க தனிப்பட்ட உபவாசம் எடுக்கும்போது அந்த இடங்களில் 2 அல்லது 3 மணி நேரம் கர்த்தருடைய சம்பளத்தில் காத்திருக்க வேண்டும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 தரமாவது உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணவங்க அடிக்கிறது முகத்தை கழுவணும். தொடர்ச்ச 2 அல்லது 3 நாட்கள் உபவாசிக்க நேடமா இருந்தால் கட்டாயமா சில வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் செய்யற தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கன்றுக்குட்டி குழியில விழுந்து கிடந்தான்னு எடுத்து விட மாட்டேன்னு கதைச்சு காட்டார். சில அத்தியாவசிய காரியங்களை நம்ம சில சூழ்நிலை பொறுத்து வெளியே போயிட்டு வர வேண்டி வரும். அதை ஆண்டு தடை பண்ணல. நீ சில காரியங்களை ஒரு மனத்தோடு கர்த்தர் சமூகத்தோடு பிரியார் சோத்தத்தோடு நீங்க அந்த உபவாசம் எடுக்கும்போது வெளியே சில காரியங்களை கட்டாயமா செய்ய வேண்டிய காரியங்களை சேர்த்து வர்றதுல எந்த தப்பும் இல்லை. முழு நேரம் ஊழியம் செய்யறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டிய அவசியம். வெளிநாடு செல்றவங்க, பயணத்தை மேற்கொள்ளுறவங்க ஆண்டவர் சமூகத்தில் பயணத்துக்காக வெளிநாடு செல்வதற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் இருப்பது அவசியம். மோசே ஆண்டவர் சமூகத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி செல்லும் பயணத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். போறாங்க, தண்ணீர் சுரந்து வந்தது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். உபவாச வயசு வாரம் உண்டா? பார்வோனுக்கு முன்னால மோசே நிற்கும் போது வயசு 80. மோசே 80 வயசுல பார்வோனுக்கு முன்னா போய் அவன் நிற்பதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் பண்ணினார். எனவே தான் மோசைனா அப்பதான் செய்ய முடிச்சு. வயசையும் கூட்டி கொடுத்தாரு. 120 வயசு வரை கூட்டி கொடுத்து ஆசிரித்தான். ஆமாம், சரீரத்தில் பலன் குண்டி போகாத 120 வயசுலயும் பலன் குண்டி போகாத ஒரு தேவ பிள்ளையா ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு சரீரம் பல வேண்டும் சொன்னா நீங்கள் உபவாசிக்க வேண்டும். இயேசு வலது வந்த பொழுது அன்னாள் 84 வயசு இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்தான் நாள். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 36-37 வசனம். வயது கூடவங்களா குறைஞ்சவங்களா அதுக்கு ஒரு சில ஆலோசனை இருக்கு. நாங்கள் உபவாசம் எடுக்க முடியுமா? உபவாசத்துல ஒரு பல விதங்கள் உண்டு. புசியாமலும் தண்ணீர் கூட நாக்கு வைக்காமலும் உபவாசம் எடுக்கலாம், பலனை பொறுத்து. புசிக்காமல் உபவாசம் இருந்து தண்ணீர் மட்டும் குடிக்கிறது அது ஒரு வகை உபவாசம். சிறிது பலன் தரக்கூடிய டீ, காஃபி, ஜூசஸ் அடிச்சுட்டு உபவாசம் ஒரு பலனை பொறுத்து. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். இது வசனம். நீ தண்ணி மட்டும் இதுவரை நீ குடிச்சிட்டு உபவாசம் இருந்த தீமோத்தேயுக்கு எழுதுறார். தண்ணி மட்டும் குடிச்சிருந்தியா? அப்ப தண்ணி மட்டும் குடிக்கிறனால உனக்கு கொஞ்சம் பலன் இல்லை. அதனால கொஞ்சம் நீ சரி ரொம்ப சோர்ந்து போறதுனால கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கும். காஃபி டீ குடிக்கிறது தப்பு இல்லை. சில பலவீனெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போவாங்க. அப்ப தண்ணி மட்டும் குடிச்சா சரியாகுது. சரீரத்தில் உள்ள பலனை பொறுத்து நீங்கள் உபவாசம் செய்யலாம். உபவாசம் தள்ளி வைக்க விடாது. நாளை பண்ணலாம், தள்ளி வைக்க. குடும்பமாக நம்ம வாசிக்க வேண்டியது அவசியம். சிறு பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்ற கொஞ்சம் ஜூசஸ் குடிச்சிட்டு சிறு பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு நீங்க உபவாசம் இருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். அப்போ கட்டாயம் ஒரு விடுதலை உண்டு உண்டு உண்டு. ஹல்லேலூயா. நினிவே கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சார். ஆண்டவரை நினைச்சு தேவன் செய்ய தடைபடாது. அவர் அழிக்க நினைவை நினைக்கின்ற அங்கே எழுந்திருந்த நினைவை அழிச்சிடணும். யோனான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ராஜா ஆர்டர் பண்றான், உன் கையில் உள்ள பாவம் பழக்க வச்சு திரும்ப, மனம் திரும்பு. யாருக்கு தெரியும் நாம் மொழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனசாப்பட்டு
தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திரும்பார் என்று கூற சொன்னோம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை மனம் மாறாத தேவனோ உன் உபாசத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நீ ஆண்டவர் சம்மதி உபாசம் இருந்து தன்னை ஒருத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மனமாறி வருவார். மன வர தீயை அவர் விட்டு விலக்குவார். ஆண்டவர் சம்மதி காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடந்து வருகிறார். இன்று ஆண்டவர் சம்மதியில் எப்படி நாம் உபாசிக்கணும், எதற்காக உபாசிக்கணும், எந்த சூழ்நிலை உபாசிக்கணும், எவ்வளவு நேரம் உபாசிக்கணும், சில காரியங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓடு ஓட்டம் பிடித்ததையா, அந்த யோதா உம்மை கண்டு பின்னாலே சென்றதையா, அந்த யோதா உம்மை கண்டு பின்னாலே சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புனிதமான ஒரு உபவாசம் எங்க வாழ்க்கையிலே, குடும்பத்துல, வீட்டுல, என் பிள்ளைகள் மத்தியில ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நலிஞ்சிருக்கு பொருள் சேதங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண தேவை சந்திக்கப்படட்டும், குடும்ப தேவை சந்திக்கப்படட்டும், வீட்டு தேவை சந்திக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய தேவை சந்திக்கப்படட்டும். அதுக்காக தான் உபவாசம், அதுக்காக தான் உபவாசம், அதுக்காக தான் உபவாசம். ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா. மோசே உபவாசித்த பொழுது அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டார். பெரிய காரியங்களை செய்த ஆண்டவருக்கு என்று எஸ்தர் ராஜாத்தி உபாசிக்கும் போது தன் ஜனங்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் வாழ்வுக்காக ஜெபித்த பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை. அனைவருடைய சரீரத்துல ஒரு மின்னல் போல, அனைவருடைய சரீரத்துல ஒரு பனி போல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கிருபை நிறைந்த பிதாவே, மென்னடியோடு துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் அதிகமாக உபாசிக்கட்டும். நோய்கள், பேய்கள், பிசாசின் கட்டளை விலகி வாழட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படி உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், மகிமையான காரியம் செய்ய எல்லா துதிக்கான மகிமையில அப்பாக்கே செலுத்தும், தாழ்த்தி படைக்கும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.